அனைவருக்கும் வணக்கம். ஜேர்னலிஸ்ட் முக்தார் அவர்கள் மிகவும் தவறான முறையில பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேச்சுக்களை கேட்கும்போது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றியும் அண்ணன் சீமன் அவர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றியும் ரொம்ப தவறா பேசுறாரு. அண்ணன் சீமன் அவர்களின் மனைவியின் புகைப்படத்தை எடிட் செய்து தவறான முறையில தம்ப்நெயில்ல வைக்கிறாரு. இதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். விஜயலட்சுமியை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு சீமானின் முதல் மனைவி என்று பேட்டி எடுக்கிறாரு. இதையும் நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். முக்தார் இது போன்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சா முக்தார் தான் மதிப்பாரா, இல்ல நீங்க தான் இந்த கண்டனத்துக்கு ஒரு மரியாதை கொடுப்பீங்களா? அடிக்க வேண்டிய முறையில அடிச்சாதான் அவன் ஒன்னும் ரியாக்ட் பண்ணுவான். சும்மா இந்த கண்டனம் தெரிவிக்கிறது, முக்தார் நீங்க இப்படி பேசலாமா, உங்க வீட்லயும் பெண்கள்லாம் இருக்காங்களா இல்லையா, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது, என்னதான் இருந்தாலும் பெண்களை பத்திலாம் நீங்க அப்படி பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லி கண்டனம் தெரிவிச்சோம்னா அந்த கண்டனத்துக்கான மரியாதை போயிடும். மக்களே, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. அவங்க எத்தனை அடி அடிச்சாலும் சரி நம்ம ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டோம். ஆனா நம்ம திரும்ப ஒரு அடி அடிக்கும் போது ஐயோ அம்மா கொலை பண்றாங்கன்னு கதறானுங்களே. ஏண்டா நீ என்ன வேலை செஞ்சியோ அதே வேலையில ஒரு சின்ன பிசுரை மட்டும் செஞ்சோம். நீ தவறான முறையில செஞ்ச, நாங்க சரியான முறையில செய்யறோம். யாரை பத்தி தவறா எழுதல, உண்மையை பேசுறோம். உண்மையை சொல்லிவிட்டாரு யாரு? நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி அண்ணன் சல்மான் அவர்கள் ஒரு உண்மையை எக்ஸ் வலைதள பக்கத்துல தொடர்ச்சியா சில பதிவுகளை போட்டுவிட்டாரு முக்தாரை பத்தி. அதுல முக்தார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் அடக்கம். அந்த பெண் வேற யாரும் இல்ல, முக்தாருடைய மனைவி ஹசிதா தான். முக்தாருடைய மனைவி ஹசிதா அவர்கள் தான். ஹசிதா அப்படின்னு சொன்ன உடனே முக்தாருக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, என் மனைவியின் பேரணி வெளியிட்டுட்டியே, இதுதான்ப்பா எனக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லி சல்மான் கிட்டே முக்தார் ரொம்ப மனமுடைஞ்சு பேசியிருக்கிறாரு. ஏண்டா உன் பொண்டாட்டி பேரை ஹசிதாங்கிற பேரை வெளியிட்டதுக்கு உனக்கு இந்த அளவுக்கு மனசு புண்பட்டு போய் புலம்பி இருக்கிய, நீ என்னென்ன பேசுற? நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய சகோதரிகளை பற்றியும் அண்ணன் சீமன் அவர்களின் தாயார் பத்தியும் அண்ணன் சீமன் அவர்களின் மனைவி பத்தியும் என்னென்னலாம் பேசியிருக்க. அண்ணன் சீமானை தேமகனே அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு வீடியோ போடுற. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை பத்தி நீ என்னென்ன பேசியிருக்க? நீ கேட்ட இஸ்லாமியருங்கிற, எங்க முறைப்படி இஸ்லாமிய முறைப்படி பெண்களின் பேரை நாங்க வெளியிலேயே சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்க. அப்ப நீ அவ்வளவு பேசும்போது எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அப்ப எங்களுடைய கோபத்துல உன்னை ஏதாவது பண்ணிடுவோன்ட்டு 2 காவல்துறை அதிகாரிகளை பாதுகாப்புக்கு கேட்டு வாங்கி வச்சிருக்கிற. பயம் இருக்கத்தானே செய்யும், பயப்படத்தானே செய்வான் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகளை பாதுகாப்புக்கு கேட்டு வாங்கி வச்சிருக்க. உன் மனைவியின் அக்கௌண்ட்ல ஹசிதா அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு அக்கௌண்ட்ல பல லட்சம் பணம் வாங்கியிருக்க. 1.5 லட்சமா வாங்கியிருக்க. அதுக்கான ஆதாரத்தையும் சல்மான் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாரு. இப்படி பொறுக்கி தின்னுக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உனக்கே அப்படி வலிக்குதுன்னா, உண்மையும் நேர்மையுமாக இந்த களத்துல பயணிக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பத்தி பேசும்போது எங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கோம், எவ்வளவு கண்டனம் தெரிவிச்சிருப்போம். முக்தார் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நாகரிகமா பதிவு போட சொல்லுங்க, முக்தார் மேல போய் வழக்கு கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு வழக்குக்கு நடவடிக்கை இருந்திருக்கா? இல்ல. அப்ப என்ன தோணுது, திரும்ப நீ என்ன மாதிரி விமர்சிக்கிறியோ அதை அப்படியே நாங்களும் கையில் எடுத்து திரும்ப அதே மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாதான் உனக்கு பயம் வரும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா முக்தார் யாருங்கிறத பத்தி சல்மான் மிக தெளிவாக சாட்டை வலையொலிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதை போய் நீங்க பாருங்க. அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். முக்தாருடைய யூடியூப் சேனல் மை இந்தியா 24x7 அப்படிங்கிற ஒரு சேனலை நடத்துறாரு. ஆனா அந்த சேனல்ல 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே காசு கொடுத்து சேர்க்கப்பட்ட சப்ஸ்கிரைபர்கள். காசு கொடுத்து இவங்களே உருவாக்குறது அந்த சப்ஸ்கிரைபர்லாம், அதாவது பை பண்றது, வாங்குறது. அப்படி வாங்கிய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸா இருக்க மாட்டாங்க. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முக்தாருடைய அந்த சேனல்ல உள்ள போய் பாருங்க, ஒரு வீடியோவும் 300-400 வியூஸ் தான் போகும். ஆனா 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வலைவலி எடுத்துக்கோங்க, வெறும் 29,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. உள்ள போய் பாருங்க, குறைஞ்சது 1000 பேர் 2000 பேராவது பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் பேசியதை பார்த்து எனக்காக சப்ஸ்கிரைப் செய்த உறவுகள் தான் எல்லாரும். தம்பி சூர்யா பேசுவான், அவன் பேச்சை பிடித்து சப்ஸ்கிரைப் செய்த நபர்கள் நான் வீடியோ போட்டா பார்ப்பான்.
பார்ப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க. ஆனா இந்த காசு கொடுத்து வாங்கின சப்ஸ்கிரைபர் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவான், ஆனா வீடியோவை பார்க்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அந்த மை இந்தியா 24x7 அந்த முக்தாருடைய வலையொலியில எந்த வீடியோவும் வியூஸ் போவாது. அண்ணன் சீமான் அவர்கள் பற்றியும் இந்த விஜயலட்சுமியை பத்தி போடுற வீடியோ மட்டும் வியூஸ் போகும். அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது? இதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களால் திட்டமிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் வாங்கப்பட்ட சப்ஸ்கிரைபர்கள். இது இதுலயே உங்க நாடகம் தெரிஞ்சு போச்சு. கேட்டா நாங்க இஸ்லாமியர்கள், நாங்க பெண்களின் பெயரை வெளியிட மாட்டோம், நாங்க ரொம்ப நேர்மையா தான் இருப்போம் அப்படின்னு வீராவசனம் பேச வேண்டியது. முக்தார் மனைவி ஹசிதா ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு சீமான் மேல பாலியல் குற்றச்சாட்டு இனிமே வைக்காத. இதோட இந்த பேச்சு நிறுத்திட்டு அடுத்த தலைப்புக்குள்ள போயிடுறேன். இந்த காணொலியோட ஆரம்பத்துல நான் முக்தார ஜேர்னலிஸ்ட்னு சொன்னேன். ஜேர்னலிஸ்ட்னா முதல்ல மக்களின் பிரச்சனையை பத்தி தெரியணும், இங்க அரசியல் நிகழ்வுகள் பத்தி தெரியணும். அது பத்தி தெரிஞ்சாதான் அரசியல் தலைவர்களையும் மற்றும் அரசியல் விமர்சகர்களையும் பேட்டி எடுக்கும் போது கேள்விகளை நம்ம கேட்க முடியும். ஒண்ணுமே தெரியலன்னா நம்ம என்னத்தை கேட்க முடியும்? ஆன்சர் தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு கேள்வியே தெரியாதுங்கிற மாதிரி முக்தாருக்கு கேள்வியே கேட்க தெரியாது. இவன் ஊடகவியலாளரும் கிடையாது, ஆங்கிலத்துல சொல்லணும்னா இவன் ஜேர்னலிஸ்டே கிடையாது. இவன் 1ஆம் நம்பர் பொறுக்கி. இவன் கேள்விகள் எல்லாம் பொறுக்கித்தனமாகத்தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா சிறுவன் ஸ்டாலின் பாரதி அந்த பையனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஒரு பேட்டி. அந்த பேட்டியில 18+ கேள்வி. அந்த பையன் 18 வயசு நிரம்பாத பையன் மாதிரி தான் தெரியுது. 18 வயசு அந்த பையனுக்கு நிரம்பல. 18+, அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் அந்த கண்டென்ட்டே பார்க்கணும்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் வீடியோ பார்க்கும்போது. அந்த மாதிரி கேள்விகளை மட்டும்தான் முக்தார் கேட்கிறான். ஒரு பொறுக்கி எப்படிலாம் பேசுவானோ, ஆபாசமாக, அவதூறாக, கொச்சையாக, கேவலமாக, என்னமோ அடுத்தவன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் சொல்ல விரும்பல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி கேவலமான கேள்விகளை சின்ன பையன் ஸ்டாலின் பாரதி கிட்ட கேட்டார் இல்லையா? முக்தார் கிட்ட நேர்காணல் பேட்டி கொடுக்கறதுக்கு போன பல நபர்களும் திரும்பவும் முக்தார் கிட்ட போறதில்லை. ஏன் அப்படின்னா 1 மணி நேரம் எடுக்கப்பட்ட வீடியோவை கட் பண்ணி இவனுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கிட்டு 20 நிமிஷம் வெளியிடுறது. இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்து ஒரு நபரை பத்தி கேள்வி கேட்கிறேன், என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அவரு சாப்பிட்டேங்கிறாரு. திரும்ப இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு அவரை மட்டும் மறைச்சிட்டு நான் திரும்ப கேட்கிறேன், நீங்க என்ன பெரிய புடுங்கியா? ஆனா அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு, அவரு போயிட்டாரு. இந்த இடத்துல நான் அப்படி கேட்கிற மாதிரி கேள்வி கிட்ட அதுக்கு அப்ப அவரோட ரியாக்ஷன் அப்படி எப்பயாவது ஒரு மாதிரியா இப்படி பண்ணிருப்பாங்கல்ல, அது அப்படி ரியாக்ஷனை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி போடக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி கம்யூனிட்டி தான் இந்த முக்தார். அண்ணன் பாரிசாலன் அவர்களை நேர்காணல் எடுப்பதற்காக முக்தார் பாரிசாலனுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. பாரிசாலன் என்ன பண்ணிருக்காருன்னா, பகுத்தறிவாளர் பாரிசாலன் பல விஷயத்துல பகுத்தறிவோடு செயல்பட்டாலும் இந்த ஒரு விடயத்திலையும் பகுத்தறிவோடையே செயல்பட்டு இருக்காரு. எப்படின்னா, இவன் எப்படி முழு காணொலியை வெளியிட மாட்டான், பல நபர்களும் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. உஷாரா இவரு போய் ஒரு கேமரா எடுத்துட்டு போய் வச்சுட்டாரு. முன்கூட்டியே அதே அறையில பாரிசாலன் அவருடைய கேமராவை எடுத்துட்டு போய் வச்சு ஆன் பண்ணிட்டாரு. முக்தார் போயிட்டு இவருடைய கேமராவை ஃபிட் பண்ணும்போது, என்னப்பா அங்க ஒரு கேமரா தெரியுது, என்னப்பா? ஆமாங்க, இந்த மாதிரி உங்க மேல பல பேரும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, நீங்க முழுமையான காணொலி வெளியிட மாட்டேங்கிறீங்க, கட் பண்ணி வெட்டி ஒட்டி போடுறீங்க. என்னுடைய சேஃப்டிக்காக நான் ஒரு ரெக்கார்டு பண்ணிக்கிறேங்க, ஆனா அதை நான் வெளியிடலாம் மாட்டேங்க, நீங்க தப்பா வெளியிட்ட நான் வெளியிட வேண்டியது வரும் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடினவன் தான் இந்த முக்தார். தடா ரஹீம் அவர்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்து, தடா ரஹீம் அவர்கள் ஒரு இஸ்லாமியர், முக்தாரும் ஒரு இஸ்லாமியர், பேட்டி எடுக்கிறாரு. பேட்டி எடுத்து அவ்வளவு கொச்சையான முறையில அதை எடிட் செஞ்சு போட்டு அவருடைய பெயரை களங்கப்படுத்தினவன் இந்த முக்தார். அதனாலதான் எச்ச பொறுக்கி நாயே, தெரு பொறுக்கி நாயே, செருப்ப கழட்டி ஒன்று அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி தடா ரஹீம் அவர்கள் பதிவு போட்டாரு. ஐயா வியனரசு அவர்கள், சவுக்கு சங்கர், இப்படி முக்தாரால் பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்காங்க. ஆனா அங்க காணொலியில அங்க நேர்காணல்ல நடந்தது வேற, இவன் வீடியோவா போட்டது வேற. இதுதான் இவனுடைய ஊடக பொறுக்கித்தனம். 1ஆம் நம்பர் பேசி
வேசித்தனம். நான் குடும்பத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் முக்தார். அடுத்தவனை பார்த்துட்டு வேசி மகனே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் முக்தார், ஒன்னெல்லாம் சொல்லவே மாட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்காங்களா இல்லையா, நீ அம்மா இறக்குற அன்னைக்கு நீ சென்னையில பார்ட்டி கொண்டாடி இருக்க, நீ திரும்ப போகும்போது உங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. ஏன் முக்தார்? அதனால இல்லாதவங்க அதை பத்தி எல்லாம் வீட்டுல இருக்கிற பெண்கள் அதெல்லாம் ரொம்ப தவறா பேசக்கூடாது முக்தார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.